எடி மச்சான், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணவே இல்லடி. வா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம். அட ஆமால, பழக்க தோசத்துல வந்து உட்காந்துட்டோம்டா. சரி சரி வா போலாம். காவ்யா, நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்களா? வரும்போதே பண்ணிட்டு தான் வந்தேன் ஆதி. அப்போ ஓகே, நானும் நிம்மதியா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரோம். ஓகே. ஓஹோ, இது என்ன சொன்னீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பா? அப்படி என்னங்கடா ரிலேஷன்ஷிப்பு? காவ்யா, இது இப்பதான் முளைச்சு வந்திருக்கு. இப்பவே கிள்ளி விட்டுரு. வளர விட்ட விஷச்செடியா மாறி உன் வாழ்க்கையவே கெடுத்துரும். இப்ப இந்த நிம்மதி அந்த இடத்த விட்டு காலி பண்ண வச்சாதான் ஆதி கிட்ட நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? டாக்டருக்கு போனை போட்டு நிம்மதியை அவுட்டிங்க்கு கூப்பிட வைப்போம். இந்த கார்த்திக் டாக்டரே வந்து நிம்மதியை கூட்டிட்டு போகட்டும். அப்போ நம்ம ஆதி கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. இதுதான் கரெக்ட். ஹலோ டாக்டர் சார். ஹலோ காவ்யா. என்ன டாக்டர் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இன்னைக்கு லீவ் காவ்யா, வீட்ல தான் இருக்கேன். ஒரு மெயில் அனுப்பணும், அதான் அனுப்பிட்டு இருக்கேன். என்னது, வீட்ல உட்கார்ந்து மெயில் அனுப்பிட்டு இருக்கீங்களா? என்ன டாக்டர் சார் நீங்க பொறுப்பே இல்லாம இருக்கீங்களே. பொறுப்பே இல்லாம இருக்கேனா? ஏன் காவ்யா? பின்ன உங்க ஆளு என் ஆளு கூட சேர்ந்துக்கிட்டு இங்க ஜாலியா கும்மால் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அங்க உட்கார்ந்து மெயில் அனுப்பிட்டு இருக்கீங்க. என்ன டாக்டர் சார்? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நிம்மதி அங்க இருக்காளா? உங்க கூடவா? அட ஆமா டாக்டர் சார், நான் ஆதியை பாக்குறதுக்காக சர்ப்ரைஸா வர சொல்லானே நிம்மதிக்கு கால் பண்ணி தான் ஹெல்ப் கேட்டேன். அப்புறம் நிம்மதி தான் ஆதி எங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா. இப்போ நாங்க எல்லாரும் ஹோட்டல்ல தான் இருக்கோம். ஹோ, ஆனா நிம்மதி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஐயோ டாக்டர் சார், இப்பதானே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி நான் ஆதியை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது நிம்மதியா அவுட்டிங்க்கு கூட்டிட்டு போங்க. அவுட்டிங்கா? ஆமா டாக்டர் சார், அப்பதானே நிம்மதிக்கு உங்களை பத்தி நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒரு பக்கெட் மெயில் அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இங்க ஜாலியா ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கா? அப்புறம் எப்படி நிம்மதிக்கு உங்களுக்கு தெரியும்? அதுக்கு தான் சொன்னேன், உடனே கிளம்பி ஹோட்டலுக்கு வாங்க. நிம்மதியை கூட்டிட்டு அவுட்டிங்க்கு போங்க. நீங்க 2 பேரும் அங்க போங்க, நாங்க 2 பேரும் இங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். அட நல்ல ஐடியாவா இருக்கே. சரி ஓகே, நான் இப்பவே கிளம்பி வரேன். ஒரு 5 மினிட்ஸ்ல மெயில் மட்டும் சென்ட் பண்ணிட்டு வரேன். எந்த ரெஸ்டாரண்ட்? ஹைவேஸ்ல இருக்கிறதா? ஆமா டாக்டர் சார், ஹைவேஸ்ல இருக்க ரெஸ்டாரண்ட் தான். சீக்கிரமா வாங்க. ஓகே பை. அப்பாடியோ, இந்த நிம்மதியோட பிரச்சனை இதோட முடிஞ்சதுப்பா. கொஞ்ச நேரம் ஆதிக்கிட்ட தனியா பேசலான்னு பார்த்தா பேச விட மாட்டேங்கிறாளே. டாக்டர் வந்து இப்போ உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. இதுக்கப்புறம் நீ எப்படி பேசுறேன்னு நானும் பாக்குறேன்டி. காவ்யா, ஆர்டர் பண்ணது இன்னும் வரலையா? இன்னும் வரல ஆதி. அப்புறம் சொல்லுங்க காவ்யா. ஆதி, நம்ம தான் நல்லா க்ளோஸா பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. இதுக்கப்புறம் என்ன வாங்க போங்கன்ட்டு உரிமையா வாடி போடினே கூப்பிடுங்க. இல்ல, டக்குன்னு வரல. இதுக்கெல்லாம் என்ன நாள் கிழமை ஜாதகம் ஜோசியம் எல்லாமா பார்க்க முடியும்? கூப்பிடுங்க, அவ்வளவுதான். ட்ரை பண்றேன். ஹாய் நிம்மதி. கார்த்திக் வாங்க. டேய் டாக்டர், நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. கூட்டிட்டு போ, சீக்கிரம் கிளப்பி கூட்டிட்டு போ. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹே, எல்லாரும் சேர்ந்து அவுட்டிங் வந்திருக்கீங்களா? சொல்லவே இல்ல. நாங்க பிளான் பண்ணல கார்த்திக், காவ்யா தான் பிளான் பண்ணாங்க. அதான் கூப்பிட முடியல. உட்காருங்க, சாப்பிடலாம். ஐயோ ஆதி ப்ரோ, நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நான் நிம்மதி அவுட்டிங் கூட்டிட்டு போலான்னு பிக்கப் பண்ணலான்னு வந்தேன். மச்சான் இல்லடா, என்கிட்ட எதுவும் சொல்லல. எனக்கு தெரியாது மச்சான். நிம்மதி வா, நம்ம வெளியே போலாம். இல்ல நான். என்னாச்சு நிம்மதி, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, நான் ஆதி கூட தான் வந்தேன். நான் அவன் கூட வீட்டுக்கு போய்க்கிறேன். ஆமா கார்த்திக், நான் வீட்ல கொண்டு போய் விட்டுறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதுவும் இல்லாம நிம்மதியை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளை நான் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் நீங்க காவ்யாவை கூட்டிட்டு போங்க, நான் நிம்மதியை பாத்துக்கிறேன். இல்ல கார்த்திக், அது ஆதி, கார்த்திக் டாக்டர் அவரோட ஆளை அவர் கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம 2 பேரும் அவுட்டிங் வந்த மாதிரி அவங்க 2 பேரும் வெளியே போகணும்னு நினைக்க மாட்டாங்களா? நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். நீங்க வாங்க, நம்ம பேசிட்டு இருக்கலாம். மச்சான், நிம்மதி வாங்க. இல்ல அது. வா நிம்மதி. ஆதி, போயிட்டு வர. எதுனாலும் கால் பண்ணு. இந்த டாக்டர் எப்படி திடீர்னு இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்தான்? யாரும் இன்ஃபர்மேஷன் சொல்லாம அவன் இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ஆதி, அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, ஒன்னும் இல்ல. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? ஐ மீன், உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்காது, அதெல்லாம் இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நான் சமைக்கிறதுக்குலாம் கத்துக்குவேன்ல. அதுக்குதான். எனக்கு எனக்கு
என்ன சாப்பிட பிடிக்கும்? எல்லாமே சாப்பிடுவேன். கார்த்திக், என்னது இது? நிம்மதி, இது மியூசியம். மியூசியமா? ஆமா, இதுல என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? ஏய், பார்த்தாலே உனக்கு தெரியலையா? இது டைனோசர் மியூசியம். என்னது? டைனோசர் மியூசியமா? இங்க எதுக்கு கார்த்திக் கூட்டிட்டு வந்தீங்க? என்னது? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்களாவா? நிம்மதி, இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்னது? எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா? ஆமா, எப்ப பாரு சாப்பிட்டமா தூங்குனமா வேலையை பார்த்தோமான்னு இல்லாம 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தோ இந்த டைனோசர் இருக்கு பாத்தியா? இது 200ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த டைனோசர். அதுக்கு இப்போ நம்ம 2025ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். 200ஆம் நூற்றாண்டுலன்னா பாரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்குன்னு. இது மட்டும் இல்ல, அந்த டைனோசரை பாரு. அட மண்வெட்டி மண்டையா, டேய், ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண மியூசியம், அதுவும் டைனோசர் மியூசியம் கடை கூட்டிட்டு வருவ? நீ கூப்பிட்டோனே ஏது என்னன்னு கூட கேட்காம பின்னாடி வந்தேன் பாத்தியா? என்ன செருப்ப கொண்டு இல்ல ஹீல் செருப்ப கொண்டு அடிக்கணும்டா. இதோட வாயில இருக்க எலும்பு இருக்கு பாத்தீங்களா? சாப்பிட்டிக்கிறோனே, இங்கேயாவது இப்படி ஓடிடலாமா? அது மட்டுமே கிட்டத்தட்ட நிம்மதி. கார்த்திக், நிம்மதி, என்னாச்சு உங்களுக்கு? சின்சியரா இருக்க மாட்டீங்களா? எனக்கு சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம்னா அதுல ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கணும். என்னடி ஜிப் போட்டுட்டியா? ஹலோ, சின்சியாரிட்டி. ஏங்க, உங்களுக்கு கேஷுவலாவே இருக்க தெரியாதா? எப்ப பாரு பஞ்சர் போட்டுட்டி ஜிப் போட்டுட்டின்னு அத இதுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. கேஷுவலானா எப்படி? காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல டிவியை பார்த்துட்டு சாயங்காலம் கடையில எல்லாம் போய் பொறுக்கி தின்னுட்டு 11 மணிக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு 1 மணி 2 மணிக்கு படுத்து தூங்குறதுதான் உங்களை மாதிரி கேஷுவலான லைஃபா? அப்படிலாம் என்னால வாழ முடியாது. எனக்கு வரப்போறவங்களும் இப்படி இருக்க கூடாது. பிறந்தோமா வாழ்த்தோமான்னு செத்தோமான்னு இருக்க கூடாது. நம்ம இங்க பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும். அதுக்காக 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல. என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. இன்னும் டைனோசரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. டேய் பாவி, டைனோசரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன அது கூடயாடா குடும்பம் நடத்த போறேன்? சை, எனக்குட வந்து வாச்சிருக்கான் பாரு, டாக்டரா டாக்டர். ஐயோ, ஆதி மச்சான் மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன இங்க மாட்டி விட்டுட்டானே. அப்புறம் ஆதி, நான் பேசிக்காவே கொஞ்சம் பொசசிவான ஆளு. நீங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னது? ஆமா, உண்மையாதான். உங்களுக்கு க்ளோஸான பொண்ணுங்கன்னா அது 2 பேரா தான் இருக்கணும். ஒண்ணுன்னா இன்னொன்னு உங்களோட அம்மா. ஏங்க, அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுங்க. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னால பேசாமலாம் இருக்க முடியாது. ஆனா அது எனக்கு பிடிக்காதே. சோ பெட்டர் பொண்ணுங்க கிட்ட பேசுறதை அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி எந்த பொண்ணையும் ஏர் எடுத்து கூட பார்க்க கூடாது, என்ன தவிர. அடி பாவி, தெரியாதனமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். உன்கிட்ட ஓகே சொல்லுன்னு கெஞ்சி கேட்டது என் தப்பு தாண்டி. இப்படி வந்து சிக்கிருக்கேன். அப்புறம் எனக்கு நிறைய செலவு பண்ண பிடிக்கும். நான் ரொம்ப காஸ்ட்லியான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். என்னோட ஷூஸா இருக்கட்டும், என்னோட ஸ்லிப்பர்ஸா இருக்கட்டும், என்னோட ஹேண்ட்பேக்ஸ், ஏன் என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அது எல்லாத்துக்கும் நீங்க அஃபோர்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க, ஓகே? அப்புறம் இன்னொரு கண்டிஷன், நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தா தேவையில்லாத டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அப்புறம் என்னோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டல் ஆயிடும் பாத்தீங்களா? அதனாலதான் நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் மட்டும் இல்ல, பியூட்டி கான்ஷியஸும் கூட. நிறைய ஸ்கின் கேர்ஸ்லாம் பண்ணிப்பேன். வெளியே சுத்துறது ரொம்ப பிடிக்கும். வெளியே சுத்தும் போதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். என்ன பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்கேனே, உங்களை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் நானு. தேவையில்லாம செலவு பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சத மட்டும் தான் நான் வாங்குவேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி மாறிப்பீங்க பாருங்க. ஆள் மட்டும்தான் இங்க இருக்கீங்க. மைண்ட் ஃபுல்லா நிம்மதியா தான் நினைச்சிட்டு இருக்கல. மாத்திரேன், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரேன். உங்க 2 பேரையும் இப்படி பிரிச்சு விட்டா சரிப்பட்டு வராது. 2 பேருக்குள்ள கண்டிப்பா ஏதாவது சண்டையை மூட்டி விட்டு பிரிச்சாதான் 2 பேரும் ப்ராப்பரா பிரிவீங்க. அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணுமே. 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையை மூட்டி பிரிச்சு விடணும். சாயங்காலம் என்ன பொண்ணு பார்க்க வருவீங்கல்ல, அப்ப பாத்துக்கிறேன். நம்ம இன்னும் கால் கூட பண்ணல. என்ன பண்ணிட்டு இருப்பா? பேசாம ஆதிக்கு ஃபோன் பண்ணி இப்படியே செய்யலாமா? ஐயோ, அவன் வேற அந்த பேக்கு மண்டை கூட ஹோட்டல்ல உட்காந்துருக்கானே. அவ வேற என்னமோ வில்லி கேரக்டர் மாதிரியே பேசுறாளே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? சரி, ஆதிக்கே கால் பண்ணி பாப்போம். மச்சான்டே, போன் எடுறா. ஆதி, போன் யாரு? நிம்மதி தான் கால் பண்றா. ஆதி, ஒரு நிமிஷம். என்ன காவியா?
எதுக்கு கால் அட்டென்ட் பண்றீங்க? அவங்களுக்கும் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுக்கும் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு புரியலையா? ஹே இரு, அவளா தானே கால் பண்றா, நானா ஒன்னும் கால் பண்ணலையே, என்னன்னு கேப்போம். ஐயோ ஆதி, நீங்க போனை ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஏய் நிம்மதியை பாத்துக்கிறதுக்கு கார்த்திக் டாக்டர் இருக்காரு. நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருங்க. ஓகே? ஆமா, உங்க போன் பாஸ்வேர்ட் என்ன? எதுக்கு? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா ஆதி? சொல்லுங்க. நானே போட்டு தரேன். ஏங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவ, எனக்கு இல்லாத உரிமையா? பாஸ்வேர்டை மட்டும் சொல்லுங்க. ஆதித்யா தான் பாஸ்வேர்ட். ஓகே ஓகே. ஹோ, ஆதித்யா தான் பாஸ்வேர்டா? ஓகே ஓகே, இப்ப எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப இருக்கு உங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட வேலை. என்னவ போனே எடுக்கல? நிம்மதி என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? அந்த டைனோசரை வந்து பாரு. அது பிறக்கும் போதே 10 காலு 15 கையோட பிறந்துச்சான். வாயேன் உனக்கு காட்டுறேன். டேய் டாக்டரே,